ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் குத்து விளக்கெரியாங்கிற இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே பிரத்யேகமாக எந்த பூர்வாச்சாரியருடைய ஐதிஹ்யமோ வார்த்தையோ சம்வாதமோ காட்டப்படவில்லை. இருந்தாலும் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துக்கு இணைய பெரியோர்கள், குறிப்பாக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஊவே தேவராஜன் சுவாமி அவர்கள் ஒரு விருத்தாந்தத்தை நினைவு கூர்ந்து உபகரித்துள்ளார். சுவாமிக்கு அடியேனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த விருத்தாந்தத்தை அனுபவிக்கலாம். இப்போ முதல்ல இருந்து அப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல்லா ஆண்டாள் நாச்சியார் தோழிகளோட எல்லா பாகவதர்களையும் எழுப்பிண்டு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கிரகத்துக்கு முன்னாடி சென்றார்கள். நந்தகோபனை முன்னிட்டு கொண்டு, யசோதை, இப்படி பலதேவர் என்று எல்லோரையும் முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப வேண்டும் என்று பார்த்தார்கள். அவன் எழுந்துக்கல. கடைசியாக பிரதான புருஷகார பூதையான நப்பின்னையை பற்றினார்கள் சென்ற பாசுரத்திலே. அப்போ நப்பின்னையை பிராட்டி, நீ புருஷகாரம் செய்து எங்களை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார்கள் இல்லையா? அப்படி எழுப்பியும் நப்பின்னை பிராட்டி எழுந்துக்கல. அப்போ இந்த பாசுரத்திலேயே அவர்கள் நப்பின்னை பிராட்டிக்கு நினைவு கூறுவது போல சொல்கின்றார்கள், பிராட்டியே நீ எப்பேற்பட்டவள், உன்னுடைய ஸ்வரூபம் என்னது என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவள், ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்த்து வைக்கக்கூடியவள். ஜீவாத்மா எப்பேற்பட்டது? அபராதங்களுக்கே இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அப்படி ஒரு ஜீவாத்மா சரணம் என்று வந்து நின்ன போதும் நா கஷ்டின் நாபராத்யதி என்று இந்த லோகத்திலே யார்தான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி எங்களுக்காக எம்பெருமானிடத்தே பரிந்துரை செய்து எங்களை சேர்த்து வைக்கக்கூடிய பிராட்டி, அப்பேற்பட்ட நீ எங்களை இன்னும் ஏன் கிருஷ்ண பரமாத்மாவோட சேர்த்து வைக்காம இருக்க? அப்போ இது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததாக இல்லையே, புருஷகாரம் செய்து நீ இப்பொழுதே எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா? தத்துவம் அன்று தகவும் அன்று என்று அருளி செய்தார்கள். இப்போ இந்த இடத்துக்கு தான் ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு விருத்தாந்தத்தை பார்க்க போகின்றோம். அந்த இடத்துல ஒரு பக்ஷி, ஒரு பெண் பறவையானது புருஷகாரம் செய்கின்றது. பொதுவாகவே பெண்கள் தான் இந்த புருஷகாரம் செய்யக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். இப்போ ஆத்துலயே அப்பா இருக்கார், ஒரு பையன் இருக்கான், ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கலாமே. இந்த அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அதை சமாதானப்படுத்தக்கூடியது யாருனாக்கா அந்த தாயார் தான். போனா போது விடுங்கோ, ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டான், இனிமே இந்த குழந்தை தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யக்கூடியவள் யாரு? பொதுவாக தாயார் தானே. அது பெண்களாகத்தான் பொதுவாக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே இந்த விருத்தாந்தம் காட்டப்பட்டது. ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமானுடைய எந்த கல்யாண குணத்தை கொண்டாடுறோம்னாக்க சரணாகத வத்சலன் அப்படின்னு தானே கொண்டாடுறோம். ரக்ஷகன் அப்படிங்கிறது கொண்டாடுறோம். இது ரொம்ப பிரசித்தமாக பறக்க தெரிந்த இடம் எது? விபீஷண ஆழ்வானுடைய சரணாகதி கட்டம். இது எங்க நடக்கிறது? யுத்த காண்டத்திலே சேதுக்கரை சமுத்திரத்திலே நடக்கின்றது. அந்த அந்த இடத்துல விபீஷண ஆழ்வான் ராவணன் வேண்டான்னு தியஜித்து விட்டு, மனைவி மக்கள் எல்லாத்தையும் துறந்து விட்டு ஒரு 4 மந்திரிகளோட வந்து ஆகாசத்துல நின்று இருக்கார். இப்போ இந்த விபீஷண ஆழ்வான ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்று கீழே சேதுக்கரையிலே ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது. அப்போ அந்த வானர்களுக்கு தலைவனாக இருந்த சுக்ரீவ மகாராஜா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க, இவனோ ராவணனுடைய தம்பி, ராவணஸ்ய ரிஷம்சிய பிராத்தா ஹேஷா விபீஷணஹா. பேரே பாருங்கோ, விபீஷணஹான்னு பயமுடுத்த கூறியவனாக இருக்கான். இவன் அழிக்கிறது தான் சிறந்தது. ராவணேன பிரணீகித்தும் என்று ராவணனால் அனுப்பப்பட்டவனாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் இவா எல்லாருமே அரக்கர்கள், தீய எண்ணம் உண்டு. ராவணனுடைய உப்பை தின்று வளர்ந்தவர். அப்போ இவருக்கும் தீய எண்ணம் இருக்கும், இவரை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய மாநாடு. இவர் வந்த நேரம் சரியில்லை, வந்த காலம் சரியில்லை, வந்த இடமும் சரியில்லை. சரணாகதின்னு வரணும்னா ரிஷிமுக பர்வதத்துக்குன்னா வந்திருக்கணும். இங்க எதுக்கு வராரு? இதோ இப்போ போர் ஆயத்தமாக போகின்றது என்ற இந்த சமயத்திலே வரலாமா? இதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லி இவர் இப்படி பேசிண்டே வர வர இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமபிரானுடைய திருவுள்ளம் மிகவும் நொந்ததாம். சரணம் என்று வந்து நிற்கிறானே ஒருத்தன், ஒரு பறவையால் அன்றைய தினம் செய்ய முடிந்ததை தன்னால் செய்ய இயலவில்லையே என்று வருந்தினானாம் எம்பெருமான். அப்படி வருந்தி ஸ்ரீராமபிரான் சொன்ன கதை இது. ஸ்ரூயதே ஹி அப்படின்னு அவர் சொல்றார். நான் கேட்டதுண்டு எதுனா, சத்ருஹு ஆகதஹா சரணம் என்று. ஒரு காலத்திலே ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை, கபோத பாக்கியானம்னு சொல்வதுண்டு, புறா பறவையாட்டம் இருக்கும். ஒரு ஆண் பறவையும் ஒரு பெண் பறவையும் இருக்க, அந்த பெண் பறவையை ஒரு வேடுவன் அபகரித்து விட்டான். அப்படி பிடிச்சுன்றவன் அந்த நேரம் பார்த்து நல்ல இடி மின்னலோட ஒரு பெரிய மழை. அப்போ ஒரு மரத்தடியில போய் நிக்கிறான். அந்த மரம் தான் இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் கூடி வாழ்ந்த மரம். அப்போ அது மேல அந்த ஆண் பறவை இன்னும் இருக்கு, பெண் பறவையை இவன் இந்த வேடுவன் பிடிச்சுட்டு இருக்கான்.
அப்போ இந்த ஆண் பறவையிடத்தே பெண் பறவை சொன்னதான், இவன் என்ன பிடிச்சாலும் பரவாயில்ல, பாருங்கோ குளிர்ல வாடின்னு இருக்கான், பசிக்கிறது அவனுக்கு, நம்முடைய கிரகத்துக்குன்னு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் சரணம்னு சொல்லி வந்திருக்கான்னாக்க நம்ம தானே அவனை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் பறவையின் புருஷகாரத்தின் பேரிலே, பெண் பறவை தான் ஆண் பறவையிட்ட எடுத்து சொல்லுறது. அப்போ இந்த பெண் பறவையின் புருஷகாரத்தின் பேரிலே தன் பெண் பறவையை பிடித்தாலும் பரவாயில்லை என்று அந்த ஆண் பறவையானது அர்ச்சிதா ச யதா நியாயம், முறையாக எப்படி விருந்தோம்பல் செய்ய வேண்டுமோ அதை செய்தது. எப்படி செய்தது இங்கேனாக்க, ஸ்வைஹீச்ச மாம்சைர் நிமந்திரிதா என்று தன்னை மாய்த்து கொண்டு அவனுக்கு இரையானதாம் அந்த ஆண் பறவை. இதைத்தான் ராமபிரான் இந்த இடத்துல சொல்றார். அன்றைய தினம் ஒரு பறவை, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்றோமே, பறவைக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்றோமே, அந்த பறவையினால் செய்ய முடிந்தது. சரணம்னு வந்து நின்னவன அந்த பறவையினால் காக்க முடிந்ததே. அப்படி இருந்தா ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நான் இன்னும் எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை செய்யலாம் என்று ராமபிரான் சரணாகத வத்சலனாக ஜொலித்த இடம் இது. இதுல இன்னொரு நுட்பம் என்ன, ஏன் ராமபிரான் அந்த வானர்கள் கிட்ட எல்லாம் கேட்கணும், இவன் எடுத்ததுதான் முடிவுன்னு இருக்கலாம் இல்லையா, அதை செய்யாதவன் ஏன்னாக்க அடியார்கள், அதாவது இந்த வானரர்கள் சேனைக்கு கட்டுண்டவனாக எம்பெருமான் இருக்கின்றானாம். அப்போ அவெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டுக்கலாங்கிற அளவுக்கு அவனுடைய நீர்மை குணமும் இதிலே காட்டப்பட்டது. ஆனால் பிரதானமாக இதுல என்ன, அந்த பெண் பறவையின் பரிந்துரையின் பேரிலே அந்த ஆண் பறவை தன்னை இரையாக்கி அந்த வேடுவனுக்கு சரணம் என்று வந்து நின்ன அந்த வேடுவனுக்கு விருந்தோம்பல் செய்தது இல்லையா. அத போல இங்க இந்த ஆய்ச்சிமார்களும் கேட்கிறா, அம்மா நீதானே பிரதான சரணாகத பிரதான புருஷகார பூத்தையாக இருக்கா, அப்போ எங்களுக்காக பரிந்துரை செய்து எங்களை எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்முடன் சேர்த்து வைக்க கூடாதா என்று விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரம். அதற்காகத்தான் இந்த விருத்தாந்தத்தை இங்கே விண்ணப்பித்தோம். நாளைய தினம் என்ன ஆச்சு, என்ன ஐதிஹ்யங்கள் எல்லாம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.